இவ்வளவு பெரிய படத்தை இவ்வளோண்டு பாட்டுல அடக்க முடியுமா? நான் முத்துக்குமாரால முடியும். செவன்ஜி ரெயின்போ காலனி படத்துல நினைத்து நினைத்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அதுல பாத்தீங்க அப்படின்னா கதிரும் அனிதாவும் காதலிப்பாங்க. அனிதா இறந்துருவாங்க. கடைசியில கதிர் தற்கொலை பண்ண போவாரு. ஆனா அவரால் தற்கொலை பண்ணிக்க முடியாது. கடைசியில பாருங்க, அவரோட வாழ்க்கையில ஒரு ரோட்ல ஒரு பெஞ்சில உட்கார்ந்து இருப்பாரு. அந்த பெஞ்சில கதிர் இமேஜினேஷன் பண்ணுவாரு. இப்போ அனிதா பக்கத்துல வருவாங்க. அவங்க கதிர் கூட பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கதிர் இமேஜினேஷன் பண்ணுவாரு. அதே மாதிரி இமேஜினேஷனே பேசிட்டு திரும்பியும் அவர் வீட்டுக்கு போயிடுவாரு. காலையில ரொட்டீனா வேலைக்கும் போயிடுவாரு. இப்போ அவர் எதுக்காக வாழ்றாரு அப்படின்னா, அந்த கற்பனையாக இருந்தாலும் அந்த அனிதாவை பாக்குறதுக்காகவே கதிர் அந்த இடத்துக்கு வராரு. அதனாலேயே வாழ்றாரு. ஒரு தருணம் எதிரினில் தோன்றுவாய் என்றே வாழ்கிறேன். கடைசியில நினைத்து நினைத்து பார்த்தேன்னு சொல்லிட்டு பல்லவி முடியும். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ கதிர் நினைத்து நினைத்து பாக்குறதுனாலதான் அனிதாங்கிற அங்க ஒருத்தங்க அங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு லைனும் முடியும். அதுல உன்னால் தானே நானே வாழ்கிறேன். அந்த இடத்துல அனிதா மட்டும் இல்லை அப்படின்னா கதிரும் அந்த இடத்துல இறந்திருப்பாரு. இந்த வரிகள் முத்துக்குமார் சார் உங்களால தான் முடியும்.